திருச்சி கிழக்குல ஒருவேளை தாவேகா தோத்துச்சு அப்படின்னா ஆட்சிக்கு வந்து ஒரு அபாய சங்கிலி, அவர் மிகப்பெரிய அபாய சங்கிலி, டாங் டாங் டாங்னு அடிக்கிற மாதிரி தான் அது. திருச்சி கிழக்குல எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணி கடன் அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் தெரியும்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்புறம் நீ எப்படி ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு இலவச திட்டத்தை வாக்குறுதியா கொடுத்த? முதல்ல வந்து இவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜயபாஸ்கர் மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு, இன்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கு, தமிழக அரசு போட்ட ஒரு 4 வழக்கு இருக்கு. தமிழகத்துல அதிகமான வழக்கை சந்திச்ச நபர்கள்ல ஒருத்தர். ஒரு விஜயபாஸ்கர்லனா 1000 பேர் வரலாம், ஒரு சிவி சண்முகம்லனா 1000 பேர் வரலாம், ஒரு எஸ்பி வேலுமணியிலனா 1000 பேர் வரலாங்க. ஒரு எடப்பாடி இல்லைன்னா கூட 10 எடப்பாடி வருவாங்க. தாவேகால நிக்கிறாரு அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயபாஸ்கர் பலவீனங்களுக்குரிய ஒரு அமைச்சர் சார், ஒரு நபர் சார், ஒரு வேட்பாளர் சார். அவர் தோற்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறத விட தங்களை ஏமாற்றி விட்டு வெளியே போன மரகதம் குமரவேலை தோற்கடிப்பதற்காக திமுகவோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குன்றதுக்கான நிர்பந்தம் அது இல்லை சார். உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம். அதிமுகவில் இருந்து தொடர்ந்து வெளியேறக்கூடியவர்கள் இன்னைக்கு தாவேகாவில் இணைந்து கொண்டிருந்தார்கள், அதை நாம் பார்த்தோம். இப்போது ரொம்ப முக்கியமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். கூடிய சீக்கிரம் தாவேகாவுக்கு போக இருப்பதாக ஒரு தகவல். அவரை தொடர்ந்து, ஏன்னா இதுவரைக்கும் போனவங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அந்த மாதிரியாக போன நபர்களை நம்ம பார்த்தோம். இப்போ அதிமுகவினுடைய மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைய இருப்பது அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதற்கு பிறகு அதிமுகவில் என்ன நடைபெறுவ வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரு ரொம்ப முக்கியமான முகம், அதிமுக வந்து அசைஞ்சிரும். அதிமுகவுடைய மிகப்பெரிய முகம்லாம் கிடையாது. அந்த கட்சி வந்து ஓபிஎஸ் தூக்கி போட்ட கட்சி. அவர் ஒரு பெரிய முகம் சொல்லலாம். 4 தடவை முதலமைச்சராக இருந்தவர். சசிகலாவை தூக்கி போட்ட கட்சி. சசிகலா வந்து ஜெயலலிதாவோட 25 வருஷம் துணைவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் போறதை பத்தியும் கவலையே கிடையாது. அந்த கட்சியுடைய மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான். இப்போ ஒரு பல் சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு, அதுல ஒரு பல்லு போறதை பத்தி அந்த பல் சக்கரம் கவலைப்படாது. அந்த பல் சக்கரம் தொடர்ந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். பல்கள் ஒண்ணா உடைஞ்சா கவலை தானே. பல் சக்கரம் சுத்துறதோட அந்த மெயின் கிராங்க் உடையுதான்னு பார்க்கணும். அந்த ஷாஃப்ட் உடையும் போது தான் பல் சக்கரத்துக்கு பிரச்சனை வரும். ஒரு பல்லு உடையதுனால ஒன்றும் இல்லை. விஜயபாஸ்கரை பத்தி ஜெயலலிதா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் அவங்க இந்த மாதிரி சாவதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் இருக்கார், அவரை தவிர யாரும் எம்எல்ஏ ஆக முடியாது, அவரை வந்து நான் மந்திரியா வச்சிருக்கேன், அவர் மேல வந்து சுகாதாரத்துறை மந்திரியா வச்சிருக்கேன், அவர் மேல என்னால் நடவடிக்கை கூட எடுக்க முடியல, அவர் வந்து பல வருஷமா அவரை தவிர வேற யாரையுமே டெவலப் பண்ண முடியல அந்த ஏரியால அப்படின்னு ஜெயலலிதா ஓப்பனா பேசினாங்க. ஸோ விஜயபாஸ்கர்ன்றது வந்து ஒரு வானத்திலிருந்து குதிச்ச ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டஃப் கிடையாது, ரைட்டா? அவர் போறதுனால வந்து அதிமுகவுடைய விதை ஊற்றே வற்றி போய்விடும், இனிமே வந்து அங்கே மரங்கள் முளைக்காது, அதிமுக ஒரு வறண்ட பூமி ஆயிடும், ரைட்டா? அதிமுக ஐயோ நலரும். விஜயபாஸ்கர் மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு, இன்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கு, தமிழக அரசு போட்ட ஒரு 4 வழக்கு இருக்கு. தமிழகத்துல அதிகமான வழக்கை சந்திச்ச நபர்கள்ல ஒருத்தர். இவ்வளோ கேஸ் இருக்கு, ரைட்டா? இந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான நெகோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி சிவி சண்முகம், ரைட்டா?
அவருக்கு வந்து போன தடவை சட்டத்துறை கொடுத்ததுனால மைன்ஸ்ன்னு ஒரு துறையை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுவார். அப்புறம் அவர் காசு கொடுத்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுவார். இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது அவர் போக போறாரு. இதெல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு. அதிமுகல ஒரு மாற்றம் என்பது நடக்கதானே செய்யும். இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்ச அதிமுகல இந்த அளவுக்கு அதிர்வுகள் இல்லைன்னா அப்புறம் அது என்ன கட்சி? அது எந்த கட்சியா இருந்தாலும் அதிர்வுகள் இருக்குதானே செய்யும். இல்ல, தோல்வி அப்படின்றது எல்லா கட்சிகளும் பார்த்திருக்கு. தொடர் தோல்விகள், அதற்கு பிறகு பெரிய முக்கியமான நபர்கள் கட்சிகளை விட்டு கட்சியிலிருந்து விலகுவது, அப்புறம் தலைமை மீது பெருவாரியான கட்சியினுடைய முகங்களாக இருக்கக்கூடிய பெருவாரியான நபர்களுக்கு தலைமையின் மீது அதிருப்தி ஏற்படுவது, இது எல்லாமே சேர்ந்து தானே இப்ப அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்க வைக்குது. அப்படி பார்க்கும்போது விஜயபாஸ்கர்ன்றது ஒரு தொடக்கமாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கிறேன். முக்கியமான நபர்கள்ல விஜயபாஸ்கர் அப்படின்றது தொடக்கம். அதற்கு பிறகு இன்னும் நீங்க சொல்வது போல CV சண்முகம் இருக்கிறாரு, நீங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கீங்க SP வேலுமணி அவர்கள் இருக்காங்க, இவர் மாதிரி பலர் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு, ஒருவேளை இதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்னு நமக்கு தெரியல, பட் ஒருவேளை இவர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு அதற்கு பிறகு அதிமுகவாக இருக்குமா? CV சண்முகம் வந்து பசுபதினு ஒருத்தரை வந்து முழுக்க காயடிச்சு வச்சிருந்தார். பசுபதி யாருன்னா, இவரை ஒரு தடவை வந்து ராமதாஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அவரை வந்து வேனுக்கு அடியில் நுழைய வச்சு காப்பாற்றினவர் பசுபதி. அவ்வளோ பெரிய ஆள் அவர், செம்ம செல்வாக்குள்ள ஒரு ஆள், அந்த வன்னியர் குலத்துக்கே உரிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆள். அவரை வந்து CV சண்முகம் வந்து இங்கே போயிட்டு TVKக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு 25 MLAக்கள் ஓட்டளிச்ச உடனே ஒரு கட்சி பதவியிலேருந்து நீக்கும்போது CV சண்முகத்தோட மாவட்ட பதவிகள் வந்து போகுது. அந்த மாதிரி போகும்போது அவர் மாவட்டத்தில் வந்து CV சண்முகத்துக்கு பதில் பசுபதி கொண்டு வராங்க. அந்த பசுபதியை இன்னைக்கு வரைக்கும் CV சண்முகத்தால் சேலஞ்ச் பண்ணவே முடியல. CV சண்முகத்தை பொலன்னு பொழகிறாரு அவர். உங்க அப்பா யாரு, அவங்க அப்பா வரைக்கும் பேசுறாரு, உங்க அப்பா யாரு, நீ யாரு, தலைமையகத்தை கைப்பற்றிட்டாரு, அங்க மாவட்டத்துல கைப்பற்றிட்டாரு. சாவியை திரும்ப பத்திரமா ஒப்படைச்சிட்டாரு. இல்லைன்னா அவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க CV சண்முகத்துக்கு. ஸோ இந்த மாதிரி அதிமுகன்றது வந்து எப்பவுமே நிறைய பேரை கொண்ட கட்சி. ஒரு விஜயபாஸ்கர்லனா 1000 பேர் வரலாம், ஒரு CV சண்முகம்லனா 1000 பேர் வரலாம், ஒரு SP வேலுமணியிலனா 1000 பேர் வரலாங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு கட்சி தான் வந்து அதிமுக. ஒரு எடப்பாடி இல்லைன்னா கூட 10 எடப்பாடி வருவாங்க. அப்படி சொல்றீங்களா? அப்படிதான். ஒரு எடப்பாடி இத்தனை தோல்விகளுக்கு பிறகும், இத்தனை பேர் வெளியேறிய பிறகும் அதிமுகவாக நீடிக்கும். விஷயம் என்னன்னா, கொஸ்டின்னா அதிமுகவாக நீடிப்பதற்கு ஒரே காரணம் ரெட்டை இலை. அந்த ரெட்டை இலைன்ற எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த அந்த சிம்பிள் தான் அந்த கட்சியில எல்லாரையும் யுனைட் பண்ணும். பாக்கி எது போனாலும் பரவாயில்ல, ரெட்டை இலை மட்டும் போகாம இருக்கணும். அதான் மறு உருவாக்கம் அப்படின்றது அதிமுகவில் நடக்கும். இன்னொரு தலைமையின் கீழ் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் கீழே நடக்குமா? இல்ல அவருடைய வாரிசுலாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அவருடைய வாரிசின் தலைமையின் கீழ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. என்ன இந்த மறு உருவாக்கம் அப்படின்றது, இல்லாட்டினா மீண்டெழுவது அப்படின்றது எப்படி நடக்கும்னு நீங்க கருதுறீங்க? மறு உருவாக்கம்ன்றது வந்து வாரிசு தலைமையில நடக்கும் அப்படின்னு கேட்கறதுன்றது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டனுக்கு ரொம்ப நாராசமான ஒரு விஷயம். அது அவன் வந்து அதை விரும்பவே மாட்டான். வாரிசு அரசியலை வந்து முழுவதுமாக வெறுக்கிறவன் தான் ஏடிஎம்கேக்காரன். ஒரு கட்சி வாரிசு அரசியலுக்கு எதிராக 1972 உருவாக்கப்பட்டதுன்னா அது வந்து அதிமுக தான். எம்ஜிஆரின் வாரிசு வந்து ஜானகின்னு சொன்னாங்க, அது வந்து மக்கள் ஏற்றுக்கல, அதிமுக தொண்டை ஏற்றுக்கல. ஆனால் எம்ஜிஆரின் வாரிசு ஜெயலலிதான்னு அமைஞ்சதை அதிமுக தொண்டை ஏற்றான். ஏன்னா ஜானகி ஒரு விதத்தில் மனைவி, ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட துணைவி. அதனால அது டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்னால ஏற்றுக்கிட்டான். இதுதான் ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். 2 பேரும் நடிகைகள் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஜானகிக்கு பேச தெரியாது, ஜெயலலிதா கொஞ்சம் பேச தெரியும், படிச்சிருக்கு, அப்பப்போ ஜேர்னலிஸ்டோட இது இருக்கு. இதுல வந்து எடப்பாடி வந்து மறு உருவாக்கத்துல பண்ண தப்புன்னா, எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. தன்னை வந்து பொதுச் செயலாளராக இவங்க வச்சிருப்பாங்களா,
இல்லை தன்னை பொதுச் செயலாளராக பிஜேபி வச்சிருக்குமா, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ ஒரு நேச்சுரலா மித்துன்னு அவருடைய பையனை கொண்டு வர ஆரம்பிச்சார். அந்த மித்துனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப பிரச்சனை. அந்த மித்துன் வந்து எடப்பாடி மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லை, ஒரு நல்ல ஸ்பீக்கர் இல்லை, ரைட்டா, ஒரு நல்ல செயல்பாட்டாளர் இல்லை, எங்கேயுமே அவர் செயல்பட்டதும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருப்பார் மித்துன்னு. அதாவது ஒரு மண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, சவுட்டி இப்படி தேய்ச்சிங்கன்னா சாணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த மித்துன் வந்து என்ன பண்றாரு, மித்துன் இவர் நம்புறாரு. மித்துன் என்ன பண்றாரு, செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையனுக்கும் மித்துனுக்கும் ஒரு மோதல் வருது. மித்துன் வந்து செங்கோட்டையனுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்றாரு. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தபோது காலி பண்ணும்போது செங்கோட்டையன் டென்ஷன் ஆகி எம்ஜிஆர் படம் இருக்கா, ஜெயலலிதா படம் இருக்கா, அதான் கேள்வி எழுப்பிட்டு அவர் வெளியில போறாரு. அந்த செங்கோட்டையன் வந்து வெளியில போறதுக்கான காரணம் வந்து மித்துன். சரிடா, மித்துனோட ஆதிக்கம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட பேச்சுவார்த்தை. விஜயோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வேற யாரையாவது அமைச்சிருந்தா பரவாயில்ல, விஜய் மதிச்சிருப்பான். இன்னைக்கு வந்து விஜய் வந்து எடப்பாடியை ஏடாகூடமா எதிர்க்கிறதுக்கு காரணமே இந்த மித்துன் தான். இவங்க போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை மண்ணா போய், தேர்தலுக்கு முன்னர் கூட்டணி தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை. ஓகே, அந்த பேச்சுவார்த்தையில போயிட்டு மண்ணா போய் அந்த ஒரு விஷயம் என்பது மித்துனுக்கு எதிராகவே வந்துச்சு. மூணாவது, தேர்தல் முடிந்த பிறகு இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பார்ல கூடுவாங்க. அதாவது மித்துனு, ஆகாஷ், விகாஸ் வேலுமணி, அப்புறம் தங்கமணி பையன் எம்சி சம்பத் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன், அவரு ரொம்ப ரிலேட்டட், பாஷ்யம் பில்டருக்கு ரொம்ப க்ளோஸ் எம்சி சம்பத், அவங்க பையன், அவங்கெல்லாம் ஒன்றா கூடுவாங்க. இந்த பார்ல ஒரு டிஎம்கே விஐபி ஒருத்தர் வருவார், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் முடிவு வந்த உடனே திமுக அதிமுக கூட்டணின்னு முடிவு பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணது எங்க, ஒரு ஹை எண்ட் பார்ல இந்த மித்துன்லாம் சேர்ந்துதான். ஸோ இந்த மித்துனோட இன்க்ளூஷன் இன் பார்ட்டி இருக்கு இல்லையா, அது இப்போ சிவி சண்முகம் வெளியில சொல்றாரு. ரைட்டா, சிவி சண்முகம் வெளியில சொன்னா கூட அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க எஸ்பி வேலுமணியுடைய பையன்தான் இந்த விஷயத்துல ஈடுபடுறா. சிவி சண்முகம் வந்து முழுக்க முழுக்க திமுக அதிமுக கூட்டணி அப்படி வருது இப்படி வருதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இதுல ஈடுபடுறது எல்லாமே தான் சேர்ந்து ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மிதுன் வந்து ஒரு பொருந்தாத ஒரு விஷயம். அதாவது நல்ல ஜாண்டிஸ் இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்க வந்து சாராயம் குடிக்கிறது வந்து பொருந்தாது, உயிருக்கு ஆபத்து இல்லையா? அந்த மாதிரி அதிமுக என்கிற கலைஞருடைய வாரிசு அரசியலுக்கு எதிராக எழுந்த கட்சியான அதிமுகல எடப்பாடி என்ற ஒரு மகோன்னதமான தலைவர் அவரோட வாரிசு கொண்டு வந்து அதோட தலைமையாக்குற நினைக்கக்கூடிய பலவீனம் என்பது பொருந்தாத ஒண்ணு. அது வந்து அந்த கட்சியை அழிச்சிடும். இப்போ நடந்த கூட்டத்துல வந்து இவரு KP முனுசாமி சொல்றாரு, அதிமுகவுடைய ஐடி விங் தலைவரா வந்து மிதுனை போட்டலான்னாரு. இவரும் மிதுனும் அதிமுக ஐடி விங் செயலாளராக இருந்த ராஜ்சத்தியனும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்க பின்னாடியே போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. வேட்பாளர்கள் கிட்ட, மற்றவங்க கிட்ட, கட்சிக்காரங்க கிட்ட அந்த மாவட்டத்துல கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ராஜ்சத்தியனும் இவரும் அதிமுக பலவீனப்பட்டு தோல்வி அடைவதற்கு அது ஒரு காரணமா இருந்தது. அவரை வந்து இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ராஜ்சத்தியனையும் இவரும் பிரிஞ்சுட்டாங்க. ராஜ்சத்தியனை வந்து கட்சியை விட்டு எடுக்கணும்னு மிதுன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஐடி விங் பொசிஷனுக்கு யாரை கொண்டு வராங்க? மிதுனை கொண்டு வராங்க. ஐடி விங் பொசிஷன்றது இப்போ டிஆர்பி ராஜா இங்க இருக்காரு இல்லையா, அவரு ஐடி திமுக ஐடி விங் இருக்காரு. அவர் பேசுற ஸ்டைலும் இதுவும் உலகமாக இதோட ஹெட்வைட்டோட பேசுறாருன்னு விமர்சனங்கள் வருது.
அந்த மாதிரி இவர் வந்து அதிமுகவுடைய ஐடி விங் தலைவராக இவரை கொண்டு வரும்போது அதிமுக தலைவராகவே இவர் வர்ற மாதிரி ஒரு முயற்சி வந்துடுச்சோ. ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ல எல்லாத்துலேயும் மிதுன் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால எல்லாரும் வந்து இந்த மறுசீரமைப்புக்கு வாரிசு அப்படின்ற ஒரு விஷயத்துல கொஸ்டின் பண்றாங்க. பிற கட்சிகள்ல இருந்து வரக்கூடியவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இப்போ அடுத்து இடைத்தேர்தல் நடக்கும். இடைத்தேர்தல் நடக்கும்போது இவர்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களை இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் நிரப்புவார்கள் அப்படின்னு தாவேகா கருதுகிறதா? அப்படியாக வெற்றி பெறக்கூடிய நபர்கள் எல்லாருமே தாவேகாவில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய நிலை என்னவாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் குறிப்பிட போறது இடதுசாரிகளை பொறுத்தவரை வெளியில இருந்து ஆதரவு அளிக்கிறாங்க. உள்ள கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், ஐஎம்எல் இருக்கட்டும், இவருடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும், ரைட்டுங்களா? இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதான், அது வாய்ப்பு இருக்கான்றதுதான் கேள்வி. விஜயபாஸ்கர் அவருடைய தொகுதியில தோல்வி அடைவாரா? விஜயபாஸ்கர் தாவேக்காக்கு தான் போவார்னு எப்படி சொல்றீங்க? அவர் திமுகவிலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் விஜயபாஸ்கரும் சி வி சண்முகம் திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து மெய்யநாதன் கிட்டயும் புதுக்கோட்டை ரகுபதி கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டு ரெடி பண்ணியிருக்காங்க திமுக. அதே மாதிரி சி வி சண்முகத்துக்கு பொன்முடி கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பரவாயில்ல, வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. பொன்முடியை ஒத்துக்கிட்டாரா? சி வி சண்முகத்துக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இது வந்து திமுக நமக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ். ஸோ அது எங்க போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இவங்க யாருமே சரி, மரகதம் குமரவேலு மதுராந்தகத்துல நிக்கிறாங்க. அப்போ திமுக வந்து மல்லை சத்யாவை நிக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? மரகதம் குமரவேல் மதுராந்தகத்துல நின்னா அதே மரகதம் குமரவேல் கிட்ட வெறும் 1200 வாக்குகள்ல தோத்த மல்லை சத்யா வந்து அங்க கேண்டிடேட் ஆனா என்ன பண்ணுவீங்க? இந்த முறை ஜெயிச்சிருவாருன்றீங்களா? ரைட்டு, கேளுங்க. ஆளுங்கட்சியில எல்லாம் இருக்காங்க. ரைட்டு, ஆளுங்கட்சி. ரைட்டு, ஆளுங்கட்சினா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு எட்ஜ் அப்படின்றது வந்துடும் தானே. இதை தாண்டி மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில மிகவும் பலமான ஒரு கேண்டிடேட். 3000 ரூபாய் கொடுப்பாங்க ஓட்டுக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இந்த முறை அவங்க வந்து தாவேகா வேட்பாளராக தான் நிக்கணும். தாவேகா வந்து அந்த இடத்துல தோத்த கட்சி, ரைட்டா? இவங்க வந்து அதிமுகல இவங்க ஜெயிச்சாங்க. அங்க வந்து அதிமுகல ஒரு டிவிஷன் இருக்கும். திமுக வலுவா நிற்கும், இந்த முறை ஸ்ட்ராங்கா நிற்கும். இவங்க இந்த அம்மாவை டிஃபீட் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும், ரைட்டுங்களா? அப்போ வந்து வெற்றி தோல்வின்றது வந்து ஒரு பல பரீட்சை தான், கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறத விட தங்களை ஏமாற்றி விட்டு வெளியே போன மரகதம் குமரவேலை தோற்கடிப்பதற்காக திமுகவோடு சேர்ந்து வேலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அதிமுக திமுகவோட சேர்ந்து வேலை செய்யும், மறைமுகமாக குறைந்தபட்சம். அதிமுக கட்சி விட்டு வெளியேறினாங்க, துரோகம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை திமுக சேர்ந்து வேலை செய்யற அந்த ஓட்டிங் பேட்டர்னை, அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து மரகதம் குமரவேல் தாவேகாவோட சேர்ந்து எதிர்கொள்ள முடியுமா? மதுராந்தகம் தொகுதியை பற்றி நம்ம பேசிட்டோம். விராலிமலையை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் நிற்கிறாரு, அப்படி இல்லாட்டா திமுகவில் நிற்கிறாரு. 2 பேர்ல எங்கேயா ஒருத்தர் தான் அவர் நிற்க முடியும் இப்போதைக்கு. இல்லைன்னா சுயேட்சா கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ எதுல தாவேகாவில் நிற்கிறாரு அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், விஜயபாஸ்கர்ன்றது நீங்க சொல்ற மாதிரி வெங்கடேச பெருமாளே நேரடியா அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரிலாம் இல்லை சார். அவர் இயேசு அல்லாலாம் இல்லை சார். விஜயபாஸ்கர் பலவீனங்களுக்குரிய ஒரு அமைச்சர் சார், ஒரு நபர் சார், ஒரு வேட்பாளர் சார். அவர் தோற்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சார். 50-50 தான். இடைத்தேர்தல் எல்லாமே 50-50 தான் சார். இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்ல, அதை வச்சு நான் கேட்கிறேன். அதோட சேர்த்து தனிப்பட்ட முறையில் விராலிமலையில அவருக்கு ஒரு எடப்பாடி இருக்கும்போது 18 தொகுதி நடந்தது சார். அதுல 9 தொகுதி தான் சார் ஆளுங்கட்சி ஜெயிச்சது. இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குன்றதுக்கான நிர்பந்தம் அது இல்லை சார். 18 தொகுதி இடைத்தேர்தல் தினகரன் ஆட்களுடைய தொகுதிகள்லாம் இருந்தாலும் 9 தொகுதியில தான் ஜெயிச்சது. அது மூலமா தான் ஆட்சியை தக்க வச்சது எடப்பாடி அரசு, ரைட்டா? மிச்சம் 9 அடி வாங்கிச்சு. அப்போ இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான மந்திரம்லாம் எங்கேயும் கிடையாது சார். அச்சிரப்பாக்கம் இடைத்தேர்தலில், காஞ்சிபுரம் அச்சிரப்பாக்கம் இடைத்தேர்தலில் வந்து ஜெயலலிதா வந்து ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா பிரிவில் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அடிச்சாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை
இடைத்தேர்தலில் வந்து டிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா ஜேன்னு பிரிஞ்சுட்டு திரும்ப வந்து சேர்ந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்குன்னா பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு, அது மாதிரிலாம் கிடையாது. தேர்தல் சார் அது. இப்போ இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல நம்ம பழைய டெம்ப்ளேட்டை நம்ம பொருத்த முடியாது அப்படின்றீங்க சார். எந்த தேர்தலையும் நீங்க பழைய டெம்ப்ளேட்டை வந்து உள்ளாட்சி தேர்தலை தவிர பாக்கி எதுலையுமே பொருத்த முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் அது வந்து நடக்கிற விதமே வேற. மற்றபடி நான் இந்த விஷயங்கள்ல இவிஎம் மிஷின்ஸு உட்பட பல விஷயங்கள் அதுவே மேனிப்புலேஷனுக்கு உள்ளாகுதான்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தாவேகாவுக்கு போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடைத்தேர்தல், அதாவது இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு தொடரப்பட்ட அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். ஸோ அப்போ இடைத்தேர்தல் நடக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இடைத்தேர்தலில் ஒருவேளை தாவேகா சார்பாக போட்டியிடக்கூடிய இவர்களே போட்டிட்டாங்க, இல்லைன்னா வேற யாரோ போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேக்சிமம் இவர்களுக்கு தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. யாரெல்லாம் டிசைன் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களுக்கு மீண்டும் அந்த இடம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தோல்வி அடைந்தால் மாரலா இந்த அரசுக்கு ஒரு 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 பின்னடைவு அப்படின்னு பார்க்கலாமா? அவங்க வந்து நீங்க வந்து ஆதரவோட தான் நிக்குது சார். அடிஷ்னலா வந்தவங்க தானே சார் ஏடிஎம்கே. அடிஷ்னலா வந்தவங்க அடிஷ்னலா தோத்து போறாங்க. அடிஷ்னலா ஆதரவு தெரிவிச்சவங்க அடிஷ்னலா ஒருவேளை தோத்து போறாங்க. அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலத்தையும் ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு மாரலான ஒரு வீக்னஸையும் கொடுத்துறாதா? அதெல்லாம் உடனடியாக அரசு கவிழ்ந்துரும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்படிலாம் வந்து கொடுக்கும் சார். அது வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் என்ன, எதுக்காக ஓட்டு போட்டாங்க, போன தடவை வந்து எதுக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு அலையில ஓட்டு போட்டாங்க, இந்த முறை வந்து திருச்சி கிழக்குல வந்து எதுக்கு ஓட்டு போடுறாங்க. உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்னு வச்சுக்கோங்க, திருச்சி கிழக்குல எதுக்கு ஓட்டு போடுறாங்க, எப்படி அந்த ஓட்டுகள் மாறி. திருச்சி கிழக்கு மட்டும் எடுத்துக்கலாம். திருச்சி கிழக்குல ஒருவேளை தாவேகா தோத்துச்சு அப்படின்னா தாவேகா அப்படின்ற அந்த கட்சிக்கு விஜய் அவர்களை பார்த்து மட்டும்தான் வாக்களிச்சாங்க அப்படின்றது நம்மளால எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா எல்லாருமே புது வேட்பாளர்கள் தான். அந்த மனநிலையில இப்போ மக்கள் இல்லை அப்படின்றத ஒருவேளை இந்த திருச்சி கிழக்குல தாவேகா தோல்வி அடைந்தால் அப்படியாக புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. தாவேகா திருச்சி கிழக்குல தோல்வி அடைஞ்சுன்னா அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அபாய சங்கிலி, மிகப்பெரிய அபாய சங்கிலி, டாங் டாங் டாங்னு அடிக்கிற மாதிரி தான் அது. திருச்சி கிழக்குல மற்ற தொகுதிகளில் விட்டுருங்க, திருச்சி கிழக்கு மட்டும் தோத்துதுன்னா விஜய் ஜெயிச்ச தொகுதியில தாவேகா இன்னைக்கு தோக்குது. அதுவும் குறிப்பா மைனாரிட்டி ஓட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் குறிப்பா கிறிஸ்தவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க இந்த முறை விஜய்க்கு. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா திமுகவுக்கு தான் கை கொடுத்துருக்காங்க. அதில் மாட்டு கருத்தே கிடையாது. பல தொகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள், உதாரணத்துக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியும் துறைமுகமும் யாரால ஜெயிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அது இஸ்லாமியர்களால தான் ஜெயிச்சதுன்றத குழந்தை கூட சொல்லும். சென்னையில் மற்ற எந்த தொகுதியுமே ஜெயிக்கல, ரைட்டுங்களா. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருந்தது, அதெல்லாம் ஜெயிக்கவே இல்லை, ரைட்டுங்களா. ராயபுரம். அப்போ இந்த மைனாரிட்டி ஓட் வந்து விஜய்க்கு வந்து பெரிய அளவுக்கு வருதுன்றதை வந்து காலி பண்ணிடும் திருச்சி. ஏன்னா முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்ஸ் தான் மெஜாரிட்டி ஓட்டே அங்க. ஓகே, எலெக்ஷன் வரும்போது இப்போ இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 மாசத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 மாத கால ஆட்சி, இந்த 3 மாத கால ஆட்சியில வந்து விஜய் அரசு நிறைவேற்றிய திட்டங்கள், இல்லைன்னா நிறைவேற்றாம போன திட்டங்கள், இல்லைன்னா ஆட்சியினுடைய அந்த நிர்வாக திறமையின்மை, இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் மக்கள் வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அந்த இடைத்தேர்தலில்? சார், மக்கள் வந்து எதுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியல சார். எனக்கு தமிழக மக்கள் மேல இருந்த மிகப்பெரிய மரியாதையே போயிடுச்சு இந்த தேர்தலில். மக்கள் அப்படிலாம் நம்ம குறை சொல்ல முடியும். அப்படிதான் சார் குறை சொல்லணும், வேற வழி இல்லை சார். மிகப்பெரிய மரியாதையே போயிடுச்சு. இப்போ நீங்க கேரளால வந்து ஒரு பயம் இருக்கு சார். வாக்குறுதி கொடுத்தா ஒரு நிறைவேற்றணும்னு ஒரு பயம் இருக்கு சார். அவன் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இலவச பேருந்து, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, அதை வந்து பிரியதர்ஷினின்னு இந்திராவுடைய இன்னொரு பேர்ல, இந்திரா காந்தியோட இன்னொரு பேர்ல நேத்துல இருந்து அனுமதிச்சிட்டாங்க சார். 32 நாட்கள்ல இதே கவர்மெண்ட் இதே தேர்தலில் தான், இதே தேர்தல் தேதி, இதே ஸ்வேரிங் இன்னா, ரைட்டா. 1 நாள் 2 நாள் தான் வித்தியாசம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அவன் வந்து கொடுத்த வாக்குறுதியில மிக முக்கியமான வாக்குறுதியை அமுல்படுத்துறான் சார். இங்க கொடுத்த வாக்குறுதியை பத்தி கவலையே படுறது இல்லை. 2500 ரூபாவை பத்தியும் கவலைப்படல,
பெண்களுக்கு இலவச பஸ் பற்றியும் கவலைப்படுறது இல்லை, 4000 ரூபாய் வேலையத்தவங்களுக்கு கொடுக்கறத பற்றியும் கவலைப்படல, மற்றதை பற்றியும் கவலைப்படல. மாமன் சீரு, தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, மச்சான் சீரு, அதை பற்றியும் கவலைப்படல. விவசாய கடன் ரத்து வந்து ஏடா கூடமா செஞ்சோம் அப்படின்றத பற்றியும் கவலைப்படல. இன்னும் வர 31ஆம் தேதியிலேருந்து 3.5 ரூபாய் யூனிட்டுக்கு மின்சாரம் ஏற்ற போகிறோம் விலை உதய் மின் திட்டத்தில், அதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. நம்ம வேணா சொல்லிக்கலாம், அது வந்து விஜய் மின் திட்டம்னு பேர் இருந்தால் ஏற்றிருக்க மாட்டேன், அது பேர் உதய் மின் திட்டம், அதனாலதான் சார்ஜ் ஏறுது அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம், உதய் சொல்லுவாங்க அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். இப்படி சார் எதை பத்தியும் கவலைப்படாத மக்கள். அது வந்து உதய் மின் திட்டம், அதனாலதான் வேற வழி இல்லாம நாங்க ஏத்துறோம். விஜய் மின் திட்டமா இருந்தா ஏத்த மாட்டாங்க, அப்படி சொல்லிக்கலாம் சார். இப்படி சார் எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணி கடன் அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லி, இதெல்லாம் தெரியும்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்புறம் நீ எப்படி ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு இலவச திட்டத்தை வாக்குறுதியா கொடுத்த? பட்ஜெட்ல கிளியரா சொல்றாங்க எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொரு பிஎஸ்சியும் இப்ப கூடுதலா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டம். அதுவும் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் ஆண்டறிக்கையில சொல்லிட்டு தானே இருக்காங்க எவ்வளவு நஷ்டம்னு. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ 10 லட்சம் கோடியிலிருந்து 13 லட்சம் கோடி கடன் உயர்ந்திருக்கு, இதுதான் உண்மையான ஃபிகர் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. ஏற்கனவே பொதுவெளியில இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தானே, அதை தாண்டி வேற என்ன இருக்கு அதுல? சார், ஒவ்வொரு நாடும் தன்னோட எதை வச்சு ஒரு நாடு வந்து பெருமை அடையும் அப்படின்னா, ஒரு நாட்டில் யுரேனியம் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதை வச்சு அந்த நாடு பெருமை அடையும். ஒரு நாட்டில் தங்கம் கிடைக்குதுன்னு வைங்களேன், பெருமை அடையும். ஆப்பிரிக்க நாடுகளில் கிடைக்கக்கூடிய வைரம் தான் ஆப்பிரிக்கா நாடுகளுடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இயற்கை வளம் நிறைஞ்சு கிடக்குது. கர்நாடகாலையும் கேரளாலையும் அந்த இயற்கை வளத்துக்கான தேவை என்பது இருக்குது, நிறைய இருக்கு, ரைட்டுங்களா? அந்த இயற்கை வளத்தை வந்து நம்ம வித்தா, அதை முறையா எடுத்து வித்தாலே, முறையாக எடுத்து அதை நம்ம வித்தாலே, இப்போ இங்க வந்து நம்ம கிருஷ்ணகிரியில ஒரு எம்சாண்ட் ஒரு லோடு எடுக்கிறதுக்கு 600 ரூபாய் ஆகும் சார். அதை போய் பெங்களூர்ல வித்தீங்கன்னா 6000 ரூபாய் சார். ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து 35 கிலோமீட்டர் தான் சார். 600 ரூபாய் எங்க, அதுவே 10 மடங்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு விற்கப்படுறது எங்க? ஸோ இதை வந்து இந்த இயற்கை வளத்தை டேப் பண்றதுக்கான விஷயம், அதை தேசியமயமாக்கி அதை முறைப்படுத்தி டேப் பண்ணாம விஷ்ணு ரெட்டின்றவருடைய சமுத்ரான்னு ஒரு நிறுவனத்தை வச்சு அதை எடுக்க போறாங்க சார் இந்த ஆட்சி. ஸோ இது வந்து இயற்கை வளத்தை போன தடவை கொள்ளை அடிச்சாங்க, துரைமுருகன் மேல சார்ஜஸ் வந்தது, கொள்ளை அடிச்சாங்க. கரிகாலம், ரத்னம், ராமச்சந்திரன், ராஜப்பா எல்லாம் கொள்ளை அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கொள்ளடிக்க போறது விஷ்ணு ரெட்டி, சமுத்ரா, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இளையராஜான்னு ஒருத்தரை கொண்டு வந்து அவரை வச்சு கொள்ளடிக்க போறாரு. இது வந்து சவுடு மணலை, இதெல்லாம் குவாரி மணல், சமுத்ரா குவாரி, அது இதெல்லாம் சமுத்திர ஆத்து மணல், குவாரிலாம். இது வந்து சவுடு மணலை வந்து இளையராஜா மாசம் 30 கோடி ரூபாய் கொடுக்கணுன்ற மாதிரி செய்திகள் வருது சார். அப்போ ஊழலுக்கு எங்க உங்களுக்கு இருக்கு? அதே மாதிரி டாஸ்மாக் தேசியமயமாக்கப்பட்டு அது மூலமா ஒரு பெரிய வருவாய் வந்து அரசுக்கு வந்து அரசோட நலத்திட்ட உதவிகளுக்கு டாஸ்மாக் பயன்படுது. டாஸ்மாக்ல வரணும், டாஸ்மாக் வந்து முறைப்படுத்தப்படணும். அந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய உதாரணத்துக்கு பொட்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசுன்னு வாங்குறாங்க, அதுவே 100 கோடி ரூபாய் போகுதுன்றாங்க. அதெல்லாம் நாங்கள் தடுத்துட்டோன்றாங்க. ரைட்டு, தடுத்துட்டீங்க, நல்லது. அதெல்லாம் முறைப்படுத்தி அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுத்து அதை வந்து அந்த வரக்கூடிய ரெவென்யூ வந்து நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்துறது தான் சார் அரசு. இந்த அரசு அதுக்கெல்லாம் இல்லாமல் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களுக்கு போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு காசு தான் முக்கியம். இவங்க வந்து வித்தியாசமான ஆட்கள்லாம் கிடையாது, ஊழலெல்லாம் ஒழிக்க போகிறது கிடையாது, ரைட்டா? இவங்க கொள்ளடிக்க தான் வந்திருக்காங்க, இன்னொரு வகையில் கொள்ளடிக்க போகிறாங்க. அப்போது திமுக அதிமுக அடித்த கொள்ளையை விட வித்தியாசமான இன்னொரு கொள்ளையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் 30 நாட்களில் இவ்வளோ நாட்களில் நடக்க போகிற விஷயம் என்பது நமக்கு தெரிய வருது, வேற ஒன்றும் இல்லை சார். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.